பலனை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை எங்களுக்குள் ஊற்றி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இப்படி இருக்கு பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு. தேவ பிள்ளைகளை கவனிப்போம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தை நம்மை குறிப்பிட்டு சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பரம அழைப்பு சொல்லுங்க. பரம அழைப்பு அப்படின்னா என்ன? அழைப்பு எங்கெல்லாம் கொடுப்பாங்க? அருண் நோட்டீஸ் கொண்டவர் வீட்டுல பரிசுத்த மெய் விவாக சொல்லுங்க அழைப்புதல் அப்படின்னா என்ன? தயவு செய்து எல்லாரும் வாங்க, வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். அழைப்பு அநேக இடத்திலிருந்து வரும். அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, அது பயனுள்ளதா, அது தேவனுக்குரிய காரியமா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். ஆனா வேத வசனம் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? கேட்க. அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்கள் என்கிற அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். கவனிங்க, இந்த பங்கு நமக்கு எங்க இருந்து கிடைத்தது? இந்த காரியம் நமக்கு எங்கிருந்து கிடைத்தது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று நம்மை சொல்லப்படுவதற்கான காரணம் யார்? அவர்தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும். ஆமென் சொல்லுமே. நம்ம யார் அறிக்கை செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோம். அவர் அப்போஸ்தலர், அதே நேரத்தில் பிரதான ஆசாரியர். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் என்ன? புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஏன் இயேசுவை அப்போஸ்தலர் என்று குறிப்பிடுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை அப்போஸ்தலர் என்று குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்தது என்ன? அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் என்றாலே இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டின் சபையாளர். ஆமென் சொல்லுவோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தீவிரமாய் அறிவித்தவர்கள் சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலையும் சேர்த்து இயேசுவுக்காக ஜீவனை தியாகமாய் வைத்தவர். அல்லேலூயா. நம்ம இந்த இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல வந்த தோமாவையும் சேர்த்து கவனிங்க. இந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைமையானவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சிலுவையிலே நமக்காக ஜீவன் தந்தார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனாலதான் அப்போஸ்தலனை போல் அவரை அப்போஸ்தலர் என்று குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, இந்த உலகத்தோடு இசைந்தவர்களாய் அல்ல,
தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த பூமியிலே காரியங்களை நடப்பித்தவர்கள் அப்போஸ்தலர். கிட்டத்தட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்து கூட இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர். ஆமென் சொல்லுவேன். ஒரே ஒருத்தர் தான், யாரு? திவ்ய வாசகனாகிய யோவான் மாத்திரம்தான் நல்ல நேச்சுரல் மரணமா இருந்திருக்கிறார். மற்ற எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சரி, அது அந்திரேயாவா இருந்தாலும் சரி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எல்லாருமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, கிட்டத்தட்ட எல்லாருமே, யாக்கோபு, எல்லாருமே தலை வெட்டப்பட்டவர்களாம், கால் கீழ் மேல தலை கீழ் வடிவத்திலே வெட்டப்பட்டவர்களாம், ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுமே. அதனாலதான் இவர்களுக்கு எல்லாருக்கும் முந்தினவர் அந்த முந்தின அப்போஸ்தலனாகிய பெரிய அப்போஸ்தலர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலரை குறிப்பிடுறார். அந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற, நல்ல கவனிங்க, பிரதான ஆசாரியார் அப்படின்னா என்ன? அவர்தான் இந்த உலகத்தோட எல்லா சபைகளோட சீஃப் பாஸ்டர். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சபைகளுக்கும் சீஃப் பாஸ்டர். ஆமென் சொல்லுவோமே. ஒரு சபையை ஆரம்பிச்சா அவர்தான் ஃபவுண்டர்னு சொல்றாங்க. ஒரு சபை ஆரம்பிச்சாங்க சொல்றோம், யாருங்க உங்க சபையோட போறாங்க? யாருங்க? நம்ம சொல்றோம்ல, ஏசிய சபை இருக்குது, இதோட ஃபவுண்டர் யாருங்க? அவர் நம்ம சுப்பிரமணியா தான் ஆரம்பித்தாங்க. ஒரு கஷ்டத்தின் மத்தியில ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்து கர்த்தர் பெரிய சபைகளை மாற்றினார். சொல்றோம் இல்லையா? ஒரு சபைக்கு ஒரு ஃபவுண்டர் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் ஃபவுண்டர் அவர்தான். ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எப்படிங்க அதெல்லாம் சம்பாதித்தாரு? எவ்வளவு பணம் கொடுத்தாரு? இடத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? ஆத்துமாக்களை எப்படி சம்பாதித்தாரு? விலையேறப்பட்ட தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆமென் சொல்ல மாட்டேன். அப்ப நல்லா கவனிங்க, அவர்தான் பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் அவர்தான் பிரதான ஆசாரியர். நல்லா கவனிங்க, நான் அறிக்கை செய்கிற அந்த பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன, ஏன் அவரை கவனிக்க சொல்றாரு? கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. ஏன் அவரை கவனிக்கணும்? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் சரி, இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கும் சரி, அவர் செய்த காரியங்கள் என்ன? பிதாவுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவருடைய பாவங்களை, அக்கிரமங்களை மீட்கும் பொருளாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். வாசிங்க, அதிலே 1:3 வாசிங்க. 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லாவற்றிலும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. யாருடைய தன்மை? பிதாவானவருடைய மகிமையின் சொரூபமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்தான் அந்த வசனம், அவரே அந்த வார்த்தை, அவர்தான் இன்றைக்கும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல, இயேசு வசனம் தான் இன்றைக்கும் தாங்குது. எதை தாங்குது? சொல்லுங்களேன், எதை தாங்குது? சொல்லுங்க, எதை தாங்குது? ஒரு பில்டிங் எது முக்கியம்? பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? பில்டிங் தாங்கணும்னா இந்த
சைடு போனீங்கன்னா ஜமாலிய பக்கத்துல பாருங்க. நேத்தா அந்த பக்கம் நான் வந்தேன். நாங்க எட்டி பாக்குறோம், 4-5 வருஷம் எட்டி பாக்குறோம், மேல மாடி பார்க்க முடியல. இவ்வளவு உயரமா நான் கேட்கிறேன் ஜோசு எத்தனை மாடி இருக்கும்? அவன் சும்மா 40-45 இருக்கும் அப்படின்றான். 40-45 இருக்கு அப்படின்றான். இருக்கிறது எப்படி இது மேலே காசு போல இருக்கு. அந்த ஜமாலிய சைடு போனீங்கன்னா நீங்க பாக்கலாம். இவ்வளவு உயரமா கட்டி இருக்கிறாங்களே, அது எது முக்கியமா, எது முக்கிய அடிப்படையா இருந்திருக்கும் சொல்லுங்க. அதுதான் அது சரியில்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு வெளி கட்ட முடியும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும் சரி, எல்லா விசுவாசிகளுக்கும் சரி, நம்முடைய விசுவாசத்திற்கும் சரி, அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுவோமே. அந்த வசனத்தின் மீது கட்டப்பட்ட சபை எதுவோ அது உண்மையாகவே சொல்றேன், அது இந்த பூமியை ஒருமிக்க உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளால் ஜனங்களையும் சபையையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அது வளர்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சபையில வசனம் இல்லைன்னா, அந்த அடிப்படை பேஸ்மெண்ட் இல்லைன்னா, அதனால சொல்லுது தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் சொல்லல, அவர் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இன்றைக்கு சபைகளையும் சரிங்க, நம்முடைய விசுவாசத்தையும் சரி தாங்குகிறது இந்த வசனம் தான். ஆமென் சொல்லுவேன். இந்த வசனம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் இந்த வார்த்தை, அவர்தான் இந்த வசனம். ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கும் அவர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வசனம் நம்மை தாங்குகிறது, நடத்துகிறது, பலப்படுத்துகிறது. நாம் விழுந்து போகிற நேரத்தில் மறுபடியும் நம்மை தாங்கி தூக்கி மறுபடியும் அந்த நிலையை நிறுத்துகிறது. அல்லேலூயா. அதனால கவனிங்க. இதனாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று கவனித்து நோக்குங்கள், அவரை கவனித்து பாருங்கள். நல்லா கவனிக்க. நாம் அவரை ஏன் கவனிக்கணும்? ஏன் அந்த வார்த்தைகளை, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தம்மாலே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அந்த வார்த்தை மனிதனாய் மாறி, மாம்சமாய் மாறி, நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் நம்மை சுத்திகரித்து, அந்த ரத்தம், அந்த மாம்சத்திலிருந்து உண்டான ரத்தம் நம்ம ஒவ்வொருவரும் சுத்திகரித்து இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. பலவீனர்களாய் இருந்த நம்மை பலவான்களாய் மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் வசனத்தை நம்பி சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சபை, எத்தனை பேர் வசனத்தை இன்றைக்கு நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. எல்லா நேரத்திலையும் நம்ம சபையில உள்ள எல்லா நேரத்திலையும் சபைக்கு உள்ள வந்து இல்லைங்க, ஆனா சபையில சொல்லப்படுகிற வார்த்தை உங்களோடு பேசும், உங்களோடு உறவாடும், உங்களோடு காரியங்களை நடப்பிக்கும். ஏனென்றால் இது ஜீவனோடும் வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. நீங்க கீழே விழும்போது அது உங்களை தூக்கும், கீழே விழும்போது உங்களை தாங்கி நிறுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நடந்திருக்கு? எல்லாருக்கும் நடந்திருக்கு. யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. காரணம், தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் தாக்கும். ஆமென் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, அவரை ஏன் நம்ம உற்று நோக்கணும்? தேவனுடைய வார்த்தை ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க அதிலே 10வது வசனம், 1:10. கர்த்தாவே, நீ ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். ஒரு சாவியை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி பாடுகளை பற்றி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என்றால், எந்த தேவ தூதருக்கும் சரிங்க, அது சின்ன தேவ தூதனோ, பெரிய தேவ தூதனோ, பிரதான தேவ தூதனோ, எந்த தேவ தூதருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் யாருக்கும் அந்த வலது பாரசத்துல இடம் கொடுக்கல.
இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான். அது எப்போ கவனிங்க, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். ஆமென் சொல்லுமே. அவர் ஏன் இந்த வலது பாசத்திலே தேவனுக்கு ஏற்ற மகிமை இயேசுக்கு ஏன் இருந்தது என்றால், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, உம்முடைய வலது பாசத்திலே, என்னுடைய வலது பாசத்திலே நீர் உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். இன்றைக்கும் இயேசு ஏன் மரித்தார்? இயேசு ஒருவேளை மரணத்தை ருசி பார்க்காமலே இந்த உலகத்தை ஜெயித்திருக்கலாமே, பிசாசை ஜெயித்திருக்கலாமே. இயேசு பிசாசை ஜெயிக்க முடியாம மரணத்துக்குள்ள போல அவனை ஜெயிக்கும்படியாகவே அவர் மறுபடியும் மரணத்திற்கு மேலாய், மரணத்திற்கு அதிகாரியாய் அவர் உயர்ந்திருக்கும்படியாய், பூலோக உண்மையாகவே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எல்லா மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த பூமிக்கு, சத்துருவுக்கு, சாத்தானுக்கு விளங்கி காட்டுவதற்காகவே இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. அனைவருக்கு கேள்வி இருக்கலாம், ஏன் இயேசு இந்த மரணத்தை ருசி பார்த்தார்? இயேசு மரிக்காமலே பிசாசு ஜெயித்திருக்கிறார்கள். எனக்கு சண்டை வந்திருக்கு அநேக நேரங்கள். மரிக்காமலே இயேசு பிசாசு ஜெயித்திருக்கிறார்கள். அவர் வல்லமை உள்ள தேவனாச்சே. ஏன் இந்த இயேசு மரணத்தை ருசி பார்த்தார்? கவனிங்க, அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார் என்றால், கவனிங்க, அந்த மரணத்தை இயேசு ஜெயித்ததனால்தான் இன்றைக்கு ஆத்தும மரணத்திலிருந்து அந்த இயேசுவின் நாமம் நம்மை விடுதலையாக்கி நிறுத்தி இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம் பலவீனர்களாய் இருந்த பலவானாய் மாற்றி இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம், அந்த இயேசுவின் நாமம் பாதாளத்திற்கு சென்ற என்னை பரலோகத்தின், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மறுபடியும் அந்த வார்த்தை பரம அழைப்புக்கு பண்புள்ளவனாக என்னை மாற்றி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்றால், பிசாசு இவ்வளவு வேலை காய்ச்சிருக்கான் இயேசுக்கு எதிராகவே, இவ்வளவு கர்த்தர் செம்மையாய் உண்டாக்கின பூமியை கெடுத்து அழிவுக்குள்ளான் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் அசுத்தப்படுத்தி, தேவனுக்கு முன்பாகவே எல்லா காரியங்களையும் பிசாசு இந்த உலகத்திலே மாற்றம். நல்லா கவனிங்க, அவனை அழிக்கும்படியாகவே, இந்த மாம்சத்தின் கிரியை அழித்து வெல்லும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வந்தார். அப்ப இயேசு எவ்வளவு கோபம், இதான் எவ்வளவு கோபம் இருக்கு. இவ்வளவு காரியங்களை தேவன் செம்மையாய் உண்டாக்கி பிசாசானவன் எல்லாவற்றையும் கோணலாய் மாற்றிட்டான், எல்லாவற்றையும் அசுத்தமா மாற்றிட்டான். அவனை ஜெயிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியை அனுப்பினார். சொந்த குமாரனை அடித்து துன்புறுத்தி கொலை செய்த இந்த பிதாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். கவனிங்க, அந்த பிசாசை பழிவாங்குகிற நாள் மிகவும் சமீபம். அல்லேலூயா. சத்துருக்களை என்ன பண்ண போறாரா? சொல்லுங்க, சத்துருக்கள் என்ன பண்ண போறாரா? யாரு? இந்த வார்த்தை வசன படிச்ச வசனத்தை கவனிங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை, 13வது வசனம், மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு உமது அப்படின்னா நாங்க பாதபடினா சொல்லுங்க. அவனை போட்டு நசுக்கி, அவனை போட்டு தூள் தூள் ஆக்குற வரைக்கும் தேவனுடைய கோபம் ஆகவே ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்று அவரை அனுப்பி, இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை ரட்சித்தார். நல்லா கவனிங்க, இந்த பூமியிலே சரிங்க, இயேசு கிறிஸ்து யாரை கொண்டு இந்த பிசாச தம்முடைய பாடவியாக்க போறார் தெரியுமா? தெரிந்தவங்க சொல்லு. சொல்லுங்க, நம்மளை கொண்டுதான் அந்த பாப்பா சொல்லுங்க. கரெக்டா? எப்படி சொல்றீங்க?
நம்மை கொண்டுதான் பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிசாசை நம்முடைய பாதப்படியில கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, கரெக்டா தப்பா மட்டும் சொல்லுங்க. பிசாசு எப்படி நம்ம கால்களை வரலாம் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதபடியிலே பிசாசை அழித்து நிர்மூலமாக்க போகிறார். அது எப்படி நடக்க போகுதுன்னு கேட்க சொல்லுங்க. எப்படி நடக்க போகுது? ஒரே நாள்ல கர்த்தர் இதை செய்ய போவதில்லை. என்னைக்கு இந்த பூமி பாவத்திலும் சாபத்திலும் மாறினதோ அன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டார். இதெல்லாம் சொல்றீங்க. என்றைக்கு இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ, எப்போ பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வலது பாசத்துல உட்கார்ந்தாரோ அப்பவே வேலையை ஆரம்பிச்சுட்டார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை நான் போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நடத்துறேன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்போ இந்த பூமியில வந்தாரோ அப்போஸ்தலரை கொண்டு அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை கொண்டு, அதனாலதான் இயேசு அவரை அப்போஸ்தலர்னு சொல்றார். அப்போஸ்தலர்களை கொண்டு, பழைய ஏற்பாட்டு உண்மையாகவே தேவனுடைய மனிதர்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை ஆரம்பித்து விட்டார். யாரை கொண்டு செய்ய போறார் தெரியுங்களா? வாசிங்க 2வது அதிகாரம் எபிரேயர் 2:2. ஏனெனில் தேவதூதர் மூலமாக 2:7 வாசி. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த பூமியிலே உலகத்திலே மனிதனை, அதாவது ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார் தெரியுங்களா? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய். அப்படின்னா தேவ தூதர்கள் பிதாவினுடைய மகிமையை காணலாம், நேரடியா காணலாம், தேவனிடத்திலே போகலாம், பூமிக்கு வரலாம். அது மாத்திரம் மனுஷனால செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மகிமையை இந்த பூமியில காணலாம், ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமென் சொல்லுவோமே. இப்பயாவது விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பிசாசு எங்க இருக்கிறான்? பிசாசு எங்க இருக்கிறான்? வசனத்தை படிச்சதே சொல்லு. பிசாசு எங்க இருக்கிறான்? எனக்கு நம்பிக்கை வரல. நீங்க சொல்றத பார்த்தா, நீங்க சொல்றதே எனக்கு நம்பிக்கை வரல. பிசாசு எங்க இருக்கிறான்? பிசாசு எங்க நம்ம எங்க தெரிவிக்க போறவன சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களை கீழ்ப்படிக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்ய போறாரு சொல்லுங்கப்பா. அது எப்படிங்க செய்ய போறாரு? கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க. அது கர்த்தர் எங்க ஆரம்பிக்க போறாரு? நம்ம ஆரம்பிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நம்ம அழைத்த நோக்கம் என்ன தெரியுங்களா? ஏன் அந்த வசனம் முதல்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர் தெழுந்து பரலோகத்தின் வலது பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறாரோ, அதே போல நாமும் அந்த இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே சத்துருவை, பிசாசை, உலகத்தை ஜெயித்தவர்களாய் சகல அதிகாரத்தையும் பிதாவானவர் நம்முடைய கையிலே இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இல்ல, இயேசுவின் நாமத்தினாலதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பிசாசு மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. எல்லாரும் வசனத்தை வாசிங்க, எல்லாரும் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் சத்தம் வாசிங்க. சொல்லுமே. இங்க பிசாசு மட்டும் போட்டிருக்கா, பிசாசு மாத்திரம் உங்க அதிகாரம் வச்சிருக்கேன்னு போட்டிருக்கா. சொல்லுங்க. அப்படின்னா என்ன? சகலம்னா சொல்லுங்க. சகலம்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்க. என்னங்க இது? சகலத்தையும் எப்படி எப்படி புதுசா மாறும்? சும்மா புதுசா மாறிடுமா? சகலத்தையும் புதிதாக எப்படி புதுசா மாற்றுவார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமி புதுசா மாற்ற போறார். சத்தவாதாமேன்னு சொல்லுங்க. நம்மை கொண்டுதான், சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க வச்சு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. கர்த்தர் சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நம்முடைய காலின் கீழே கர்த்தர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசை மிதிக்கும்படியாய் சகல அதிகாரம். அப்படின்னா என்ன? பிசாசின் மீது இயேசு நாமத்தால் பிசாசை போ அப்படி, அவ்வளவுதான் அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல. எலியா ஒரு வார்த்தை சொல்றான், மழை நிக்குது. இன்னொரு வார்த்தை சொல்றான், மழை பெய்யுது. இன்னொரு ஜெபம் பண்றான், வானத்திலிருந்து அக்கினி வருது. எலியாவுக்கு மாத்திரம் இல்ல, நீங்க சொன்னாலும் கர்த்தர் அதை செய்வார். சொல்லுங்க சகல அதிகாரம். சொல்லுங்க சகல அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே? சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? சகல அதிகாரம், சகல அதிகாரம், சகல அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இது எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான். இயேசு கிறிஸ்து ஏன் மதிக்கணும்? வாசிக்க சொல்லி முடிச்சிடறேன். வாசிக்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மரிக்கல, நமக்காக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிரை விடலங்க. ஏதோ நோய்வாய்ப்பட்டு ஏதோ வயசாயிடுச்சு போல இருக்கு. இந்த உலகத்துல மகான்களை போல அல்ல, ஏதோ வயசானவரா உயிரை விடல. இந்த உலகத்திற்காக நமக்காக அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக, இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதன் காரணம் அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார். சாகல, அவர் மரிக்கவில்லை, அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பலிதான் உங்களை என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய சுத்தத்தின்படி ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சுத்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்ட தூய்மையுள்ள பரிசுத்தமுள்ள ரத்தம் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களை பலப்படுத்துகிறது, ரட்சிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் அவர் எதுக்கு காத்துட்டு இருந்தார் தெரியுமா? ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறார். நம்மளாம் செய்ய போறோம். நம்மளாம் நம்மோடு சேர்ந்து கடைசியில பிரதான தூதன் எக்கால ஊத போறார். இயேசு நடுவானத்தில் இறங்கி வரப்போகிறார். கர்த்தர் எப்படி இறங்கி வரப்போகிறார் தெரியுமா? நியாயம் விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல வேலை இருக்கு. வாசிங்க, அதே 12ஆம் வசனம் வாசிங்க. ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் சத்தமாக சொல்லுவோமே. சொல்லுங்க, வெயிட்டிங் சொல்லணும்ல, இது பண்ணுவீங்க. சொல்லுங்க, ஏசப்பா வெயிட்டிங் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா?
யாரு வெயிட் பண்றாரு? யாரு வெயிட் பண்றாரு? சோத்திரம். ஏசப்பா நம்மளுக்காக வெயிட் பண்றாரு. எதுக்கு சொல்லுங்க? எதுக்காக? அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துற வரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் இயேசு வெளியே வர மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க கவனிங்க. அவர் காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியை நியாயம் விசாரிப்பதற்கு மாத்திரமல்ல, சத்துருவை பாதவழியாக்கி போடுகிற வரைக்கும் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரெடின்னு சொல்லிட்டா போதும், எக்கால சத்தம் வானத்தில் கேட்கும். நம்ம அமைதியா உட்கார்ந்து வரைக்கும் இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், இயேசுவின் சுவிசேஷம் ஒவ்வொரு கிராமங்கள் பட்டணங்களில் கேட்கிற வரைக்கும், கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எக்கால சத்தம் கேட்க முடியாது. உண்மையாகவே அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற வரைக்கும் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். காரணம், அந்த சத்துருக்களை, பிசாசை, இந்த உலகத்தை மோசம் போக்கின சத்துருவை பாதபடியாக்கி அவருடைய நோக்கி முழுவதுமாய் சங்கரிக்கிற இயேசு காத்து கொண்டிருக்கிறார். பிதாவானவர் பாருங்க, இந்த பூமியின் ஜனங்கள் அவர் ரட்சிக்கப்படும்படியா, தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியா அவர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாம் செயல்படுகிற நேரம். ஆமென் சொல்லுமே. ஒரே ஒரு வசனம் சொல்லி பிடிப்போம். வாசிக்க. அதிலே 4வது அதிகாரம், எபிரேயர் 4:11 வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. ஜாக்கிரதை. வார்னிங். ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாய் காரியங்களை நடப்பிக்கிறோம். காரணம், பிசாசங்கள் விடத்தள்ளபடியாக எத்தனைத்தால் என்ன காரியங்கள் வந்தாலும் நாம் நம்முடைய பாதபடியிலே பிசாசை நொறுக்கும்படியாக இயேசு நமக்காக காத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் வர காத்திருக்கிறார். சத்துருக்களை நம்முடைய பாதபடியிலே மிதிக்கும்படியாக அந்த அதிகாரத்தை நாம் கையில கால்களையால் மிதிக்கும்படியான அதிகாரத்தை, சகல அதிகாரத்தையும் இயேசு நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே அந்த இளைப்பாறுதலுக்குள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். எப்படி? நிர்விசாரமாய் அல்ல, ஜாக்கிரதை உள்ளவர்களா. ஜாக்கிரதைனா என்னங்க சொல்லுங்க. ஜாக்கிரதைனா ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறானா? எப்படி இருக்கணும்? விஜய் வந்து வரானோ இந்த வீட்டுல போறாரு, தெரியல. இங்க டேட்டா பாருங்க, லேண்டிங் பண்ற அவ்வளவுதான் தெரியும். 3.5 மணி நேரம் ஆகுமா? 3.5 மணி நேரம் விஜய் வண்டி ஓடுறாரு. பின்னாடி உட்கார்ந்து தீர்மானத்தையும் சொல்லிட்டாரு. விஜய் தான் வண்டி ஓடுறாரு. கொஞ்ச நேரம் தூக்குவோம். ஏன்னா காலை 5 மணிக்கு பரவாயில்ல, நேரம் இருக்கும், மழைலாம் சரி பண்ணலாம், ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தூங்கலாம். எல்லாரும் தூங்குறாங்க. விஜய் ஜாக்கிரதையா வண்டி ஓடுறாரு. விஜய் ஓடுறாரு, எல்லாரும் தூங்குற, நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சொல்லுங்க. சிங்கிள் படுத்துறேன். இன்னொரு 2 மணி நேரம், சரி 1 மணி நேரம் தூங்கும், அடுத்த 1 மணி நேரம் வண்டி ஓட்டும். அப்படியே 1 மணி நேரம் தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க. என்ன ஆகும்? புரியுதுங்களா உங்களுக்கு? விஷயம் புரியுதா? அந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களை வேடிக்கை பார்க்கிறோம். அவங்க உடனே சார்பா இருக்கிறாங்கப்பா, இவங்களாம் சார்பா தான் இருக்கிறாங்க, எல்லாரும் சும்மா தான் இருக்கிறாங்க. இல்ல, யார் தூங்கினாலும் அவங்க தூக்க கூடாது. சத்தமாடாமைன்னு சொல்லுங்க. யார் தூங்கினாலும் சரி, யார் சாப்பிட்டாலும் சரி, யார் பசி எடுத்தா என்ன செய்தாலும் சரி, அந்த வேலையில கவனம் இருந்து கொண்டே இருக்கணும். எங்க? அந்த லக்கை அடைகிற வரைக்கும். ஆமென் சொல்லுவோங்க. இல்லப்பா இங்க வந்து சின்ன 10 நிமிஷம் தான், கொஞ்சம் தூங்கலாம். முடியாது, அந்த லக்கை அடைய முடியாது.
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரைக்கும், இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்க? சொல்ல கடைசி வரைக்கும், இயேசுவை பார்க்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள் கர்த்தருக்குள் இயேசுவை கொண்டு அணுகிறோம். தேவனுடைய வார்த்தை நடத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மை தாங்குகிறது, பலப்படுத்தும். இயேசுவை வார்த்தைக்குள் ஜாக்கிரதையாக காத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கததாமே வசதியா சொல்லிப்போம். நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவா, எழுத்துக்கள் எழுத ஜபத்தை கர்த்தரை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவா, விருப்பத்தோடு பிரயாசத்தோடு வந்த அருமையான தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், ஒரு சகோதர நண்பர்களுக்காக இயேசுவா, ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக வச்சு பங்குள்ளவர் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றும். இயேசு நீர் காத்துக் கொண்டிருக்கிறீர். நாங்களும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையோடு எல்லா நிலையிலும் இயேசுவின் முகத்தை தரிசிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையோடு தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரயாசத்தோடு வந்த ஒன்றும் வீணாய் போகாத வார்த்தைகள் அவர்களை தேற்ற பலப்படுத்த தாங்க ஒவ்வொரு நாளும் நடத்த சோர்வுகளோ அசதிகளோ இல்லாதபடிக்கு காலையில் எழுந்து உற்சாகத்தோடு வேலைகளுக்கு செல்ல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். விசேஷமாய் வருகிற ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறோம். கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். கிளை சபை நடந்த எல்லா ஊழியங்கள், எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் சகலத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.